இப்போ பொதுவாக அந்த 7.5 சனி நடக்கும்போது நிறைய பரிகாரங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒன்று திருநள்ளாறு போவாங்க, இல்லை சனீஸ்வரர் கோவிலில் பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப பலன் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7.5 இருந்து பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் ரொம்ப எளிமையாக இருக்கு? 7.5 சனியே நல்லதுன்னு நான் சொல்கிறேன், அஷ்டம சனியும் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்கள் ஜாதகத்தில் 5, 9ஆம் பாவங்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 7.5 சனி உங்களுக்கு வெல் டுடு ஆக்கிடும், உங்களே கெட்டு போச்சு. அப்போ தான் என்ன நடக்கும்? கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்போ தண்டனை. சனி பகவானுடைய வேலை, நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லதை அப்படியே கொடுத்துட்டு போயிடுவார், 1க்கு 10 மடங்காக கொடுத்துட்டு போயிடுவார். கெட்டதை செஞ்சாலும் அதே 1க்கு 10 மடங்காக உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போகிறது தான் சனி பகவானுடைய வேலை. அப்படின்னா நீர் வீடுகளில் சனி வரும் பொழுது, இப்போ அடுத்து சனி பயிற்சியானது மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. அப்போ மீன ராசிக்கு தான் அந்த சனி பெயர்ந்து போகிறாரு. மீனம்ங்கிறது நீர் வீடு. இப்போ நீர் வீடு மீனம், கடகம், விருச்சிகம் இந்த மாதிரி இடங்களில் சனி பகவான் போகும்போது நம்ம இந்த நீர் ஸ்தலங்களான திருநள்ளாறு இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறோம்.